வணக்கம். இந்த வாரம் கோல்டில் நடக்க போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை 99% பேர் மிஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு மேலே போய் நீங்கள் கோல்டு வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட ₹100 கிராமுக்கு இறங்கியிருக்கும். நான் இந்த வாரத்துக்கான கோல்டு சார்ட்டையும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன நியூஸை கோல்டு மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்து வச்சுருக்கேன். இந்த வாரம் கோல்டு ப்ரைஸ் அதிகமாக மூவ் பண்ண போகிறது நாளை புதன்கிழமை வெளியாகக்கூடிய அமெரிக்காவோட வட்டி விகிதமும் அமெரிக்காவோட FOMC சேர்மனோட ஸ்பீச்சும் தான். அது மட்டும் இல்லை, வியாழனன்று வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்பற்றோர் விகிதம். இதெல்லாம் வச்சு அமெரிக்க பொருளாதாரம் வீக் ஆகுதா இல்லை ஸ்ட்ராங் ஆகுதாங்கிறத வச்சு டாலர் ஸ்ட்ராங்காகவும் வீக் ஆகும். அதை வச்சு கோல்டு ஏறும் இறங்கும். பட் என்னோட கணிப்பு இந்த வாரம் எடுத்தோன்னா தங்கத்தின் விலை இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, இல்லை சைட் வேவாக இருக்கலாம். அப்படி இறங்கினால் இன்றைக்கி விற்கிற ரேட்லேருந்து ₹200 கீழே இறங்கி ஓரிரு நாள் மார்க்கெட் முடிவடைந்தால் அங்கேருந்து தங்கம் மீண்டும் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தங்கத்தோட விலை இங்கேருந்து இன்றைக்கி விற்கிற ரேட்லேருந்து மார்க்கெட் கிராமுக்கு ஒரு ₹200 ஏறி முடிவடைந்தால் லைட்டாக ஏறத்துக்கு சான்சஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்காக அடுத்த 2-3 நாட்கள் தங்கத்தின் விலை என்ன ஆக போகுதுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.